காவேரி வந்து அந்த குழந்தைய பத்தி சொல்லிட்டே போறாங்க. அந்த குட்டி காவேரிய பத்தி. அதெல்லாம் கேட்டு வந்து ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க சாரதா. இவளுக்கும் ஒரு குழந்தை இருக்கே! அந்த குழந்தை வந்து இதே வயசுல தான் இருக்கும். இந்த குழந்தையே இவ்ளோ சந்தோஷப்படுறாளே! அவளோட வந்து 10 மாசம் வயித்துல சுமந்த குழந்தைய பார்த்தா இப்படிலாம் சந்தோஷப்படுவா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவகிட்ட உண்மைய சொல்லிடலாமா? சொன்னா வந்து இவ ஏத்துப்பாளா? இவளுக்கு ஏதாவது ஆயிடுமா? ஒண்ணுமே புரியலையே! இப்ப வரைக்கும் ஒரு துளி ஞாபகம் கூட இல்லாம இருக்காளே! நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சாரதா இருக்காங்க. என்னம்மா அக்கா பத்தியா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குற, நீ என்னம்மா அப்படியே நிற்கிற அப்படின்னோடனே, அது வந்துடி ஒன்றும் இல்லடி அப்படி சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த ஸ்கூலுக்கு நான் போனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என் மனசில் ஏதோ பாரமாக இருந்த மாதிரியே இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தைய பார்த்தோன்னே என் மனசே லேசாயிடுச்சுமா அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எப்படி நீ சமாதானம் ஆன? நீ சமாதானமே ஆக மாட்டியா? அப்பா வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். இல்ல டாடி, நான் முதல்ல அழுதுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மிஸ் தான் என்ன சமாதானப்படுத்துனாங்க. ஆமா, ஆமா முன்னாடியே அந்த மிஸ் சொன்னாங்கல்ல, வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால உன்னை சமாதானப்படுத்த. இல்ல டாடி, இன்னொரு மிஸ் வந்தாங்க. ம் இவங்க இல்ல எனக்கு கிளாஸ் மிஸ்ஸா, இன்னொரு மிஸ் வந்தாங்க. அவங்க தான் எனக்கு கிளாஸ் மிஸ்ஸா அப்படின்னோனே, ஓ! அப்படியா? அப்படின்றாரு. ஆமா டாடி, அவங்க என்னை எப்படிலாம் சமாதானப்படுத்துனாங்க தெரியுமா? என்ன அப்படியே கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துனாங்க. நிஜமாவா? அப்படின்னு. ஆமா டாடி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த மிஸ்ஸு ரொம்ப நல்லவங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து காவேரியை பத்தி சொல்லிட்டுருக்காங்க. காவேரி இந்த மாரி இருந்ததே இல்ல. இப்போ வரைக்கும் நம்மள விட்டுட்டு வேற யார்கிட்டயும் சமாதானம் ஆனதே இல்ல. வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். என்ன விஜய் நீ சொன்ன காவேரியை சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு மிஸ் எப்படி சமாதானப்படுத்திட்டாங்க பார்த்தியா? ஸ்கூல் போனா எல்லாம் பழகிடும்டா. அதெல்லாம் அவ சரியாயிடுவா. நீ தான் அவள நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுருந்த. உன் அப்பா தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாம்மா அப்படின்னு. டாடி இதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா மிஸ் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. அதனால இதுக்கப்புறம் சமத்தா நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அழவே மாட்டேன். நான் குட் கேர்ள்ல, குட் கேர்ள்னா அழமாட்டாங்களாம் டாடி. அதே மாரி நானும் அழமாட்டேன் அப்படின்னோனே, பரவாயில்லையே என் பொண்ணு பெரியவளா வளர்ந்துட்டா. பார்த்தல்ல உன்னோட எப்படி உன் பொண்ணு மெச்சூரிட்டியா பேசுனான்னு சொல்லிட்டு, இப்போவாது திருந்துடா. ஏன்டா இப்படி இருக்க? அவள நெனச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே காவேரி கிட்ட, நிஜமாவே நீ சமாதானம் ஆயிட்டியா? அழவே அழலையா? அழவே மாட்டேன் டாடி. இதுக்கப்புறமாவும் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யோசிக்கிறாரு விஜய். என்னடா இது அப்படி சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து காவேரி வந்து ஸ்கூல்ல போயிட்டு ரொம்ப சந்தோஷமாவே வந்து டாடி பாய் டாடி அப்படி சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஒண்ணும் புரியாம விஜய் வந்து பரவாயில்லையே! ஒரே நாள் இப்படி மாறிட்டாளே காவேரி அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து காவேரி போறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து அந்த ஹெச்எம் இருக்காங்க அவங்கள கூப்பிடுறாங்க. மேடம் உங்கள வந்து கூப்பிடுறாங்க கரஸ்பாண்டன்ட் அப்படின்னோனே, சரி அப்போ இவங்க கிளாஸ பார்த்துக்கட்டுமே, கிளாஸ்க்கு இன்னைக்கு பிடி பீரியட் அப்படின்னு சொன்னோனே, மிஸ் நாங்க பார்த்துக்குறோம் எந்த ப்ராப்ளம் இல்ல. பிடி பீரியட்லாம் நீங்க எங்ககிட்ட விட்டுடலாம். நாங்க தான் பிடிக்கு இன்சார்ஜ் அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி பத்திரம் அப்படின்னோனே காவேரி வந்து மிஸ் நீங்களும் வாங்க மிஸ் அப்படின்றாங்க. இல்ல கண்ணா, நீங்க போய் பிடி பீரியட் விளையாடுங்க. பிடிக்குல வேற மிஸ் வருவாங்க. நான் வந்து கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? பத்திரமா விளையாடணுன்னே, சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து ஓடி வரும்போது விழுந்துடுறா. நல்லா கையில அடிபட்டுடுது. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்துடுறாங்க. பெரிய காவேரி என்னாச்சு அப்படின்னோனே, உங்க கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து விழுந்துட்டா. இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ அடிபட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. எங்க விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியோட காயத்தை பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க உங்கள் மிஸ்ஸு. இந்த அளவு அடிபட்டுருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. டாடி மிஸ் அங்கே இல்லை டாடி, எனக்கு பிடி பீரியட்ன்றதால அவங்க தான் வந்து வேற ஒரு மிஸ்ஸாக கூட்டிகிட்டு போனாங்க டாடி. அப்போ கூட உங்கள் மிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எப்படி இப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கூட குழந்தைங்களை இப்படி விட்டுட்டு தான் இருப்பாங்களா? நாளைக்கு அவங்கள வச்சுக்கிறேன். எப்படி இப்படிலாம் இருக்காங்களோ அப்படி டென்ஷனாக வராங்க. உடனே விஜய் அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, அவங்க சித்தி எல்லாருமே வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, விஜய் விடு விஜய் டென்ஷன் ஆகாது அப்படின்னு. தாத்தா வந்து விளையாட்டில் இதெல்லாம் சகஜ விஜய், அதுக்காக சின்ன குழந்தைய பார்க்காம இருக்காங்க. என்ன இவங்க இப்படி எப்படி அடிபட்டிருக்கு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு விஜய்.